உலகத்துல இருக்கிற எல்லா மொழிக்கும் ஒரே ஒரு தாய்மொழி தான்னு சொன்னா நம்புவீங்களா? யோசிச்சு பாருங்களா. இன்னைக்கு நாம அப்படி ஒரு சுவாரஸ்யமான அதே சமயம் பெரிய விவாதங்களை கிளப்பின ஒரு கோட்பாட்டை பத்தி தான் பார்க்க போறோம். ஆமாங்க. நாம பார்க்க போற இந்த ஆய்வு ஒரு மொழியை மட்டும் சுட்டிக்காட்டி இதுதான் எல்லா மொழிக்கும் தாய் ஆதிமொழின்னு ரொம்ப தைரியமா சொல்லுது. அது என்ன வாதம்னு உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. சரி, தேவநேய பாவாணரோட இந்த முழு வாதத்தையும் புரிஞ்சிக்க நாம இத ஒரு 5 பாகமா பிரிச்சு பார்க்க போறோம். முதல்ல அவரோட ஆய்வறிக்கை என்ன சொல்லுது, அப்புறம் இளமுரியா, அதுக்கான சான்றுகள், தமிழ் சமஸ்கிருத உறவு, கடைசியா இந்த பெருமை ஏன் மறைக்கப்பட்டதுன்னு ஒவ்வொன்னா அலசலாம். முதலே விஷயத்துக்கு வந்துடலாம். இந்த ஆய்வோட மைய கருத்தே ரொம்ப அதிரடியானது. என்னன்னா, தமிழ் வெறும் ஒரு செம்மொழி மட்டும் இல்ல, அதுதான் மனித இனத்தோட முதல் மொழி. எல்லா மொழிக்கும் முந்தைய ஆதி மொழிங்கிறது தான் இவங்களோட வாதம். அப்போ இந்த மொழியியல் கதையோட ஹீரோ யாருன்னு கேட்டிங்கன்னா அது தமிழ் தான். இந்த ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, தமிழ் சமஸ்கிருதம் வர்றதுக்கெல்லாம் முன்னாடியே இருந்த தூய்மையான தனித்துவமான திராவிட மொழி. அதுக்கு தென்மொழிங்கிற இன்னொரு பேரும் இருக்கு. சரி, ஒரு மொழி இவ்ளோ பழமையானதுன்னு சொல்றோம். அப்போ அது எங்க பிறந்திருக்கணும்? ஒரு இடம் இருக்கணும்ல. வாங்க, தமிழோட பூர்வீக தாயகம்னு இந்த ஆய்வு சொல்ற அந்த இடத்தை பத்தி பாப்போம். பாவாணரோட கோட்பாட்டின்படி தமிழர்களோட பூர்வீகம் நம்ம கால் கீழே இருக்கிற நிலம் இல்ல, அது இப்போ இந்திய பெருங்கடல் கடியில மூழ்கி போன ஒரு பெரிய கண்டம். அதோட பேர் தான் இலைமூரியா. இந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து தான் அவரோட எல்லா வாதமும் தொடங்குது. அடேங்கப்பா, இப்போ இந்த காலவரிசையை பாருங்க. உண்மையிலேயே தலை சுத்துற மாதிரி இருக்குல்ல. தமிழோட தொடக்கத்தை 1000-2000 வருஷம் முன்னாடி இல்ல, பல லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்துது இந்த ஆய்வு. அதாவது கிட்டத்தட்ட கிமு 1,00,000லேயே தமிழ் உருவாக ஆரம்பிச்சிடுச்சுன்னு சொல்றாங்க. சரி, இளமோரியான்னு சொல்றது வெறும் கற்பனையான்னு கேட்டா இல்லைன்னு சொல்லி சில அகச்சான்றுகளை முன்வைக்கிறாங்க. நம்மளோட சிலப்பதிகாரத்திலேயே கடல்கோளால் மூழ்கி போன பாண்டிய நாட்டு நிலப்பரப்பை பத்தி குறிப்புகள் இருக்கு. பருளியாறு, குமரிமலைன்னு அதுல வருது. அது மட்டும் இல்ல, முதல் 2 தமிழ்ச்சங்கங்களுமே இந்த மூழ்கி போன நிலத்துல தான் நடந்துச்சுன்னு சொல்லப்படுது. ஓகே, இந்த இளமோரியா, மூழ்கி போன கண்டம், இதெல்லாம் புவியியல் சார்ந்த வாதங்கள். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ மொழியியல் ரீதியா, அதாவது லாங்குவேஜ் வச்சே தமிழ் தான் முதல் மொழின்னு எப்படி நிரூபிக்கிறாங்க? வாங்க அந்த ஆதாரங்களை இப்ப பார்க்கலாம். அவங்களோட வாதத்துக்கு ஒரு 4 முக்கியமான தூண்கள் இருக்கு. 1, தமிழோட ஒலியியல் ரொம்ப எளிமையானது. 2வது, அதோட தூய்மை, அதாவது பிற மொழி கலப்பு இல்லாம இயங்க முடியும். 3வது, அதோட தொன்மை, பழமை. 4வது, அதோட அம்மச்சமான சொல்வளம். குறிப்பா அந்த சொல்வளத்தை பத்தி சொல்லணும்னா, மத்த திராவிட மொழிகளான தெலுங்கு, கன்னடம், மலையாளம்ல இருக்கிற பல வார்த்தைகளோட வேர்ச்சொல் தமிழ்ல இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது தமிழ்ங்கிறது ஒரு பொதுவான களஞ்சியம் மாதிரி, மத்த மொழிகளுக்கெல்லாம் வேர்களை கொடுக்கிற ஒரு தாய்மரம் மாதிரி. இப்ப இந்த அட்டவணையை நீங்களே பாருங்க. நான் சொன்னது இன்னும் தெளிவா புரியும். தமிழ்ல ஒன்றுங்கிற சொல் மத்த மொழிகள்ல எப்படி சின்ன சின்ன மாற்றங்களோட இருக்குன்னு பாருங்க. அதே மாதிரி நீர், வாய், வா அப்படிங்கிற அடிப்படை சொற்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு. இதுல தமிழ்ல இருக்கிற வடிவம் தான் மூல வடிவம்ங்கிறது அவங்க வாதம். இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் ஒரு பக்கம்னா, இப்போ நாம பார்க்க போறது தான் இந்த கோட்பாட்டிலேயே ரொம்பவும் சர்ச்சைக்குரிய ஒரு பகுதி. அதாவது தமிழ் மற்றும் சமஸ்கிருதம், இந்த 2 மொழிக்கும் இருக்கிற உறவை இந்த ஆய்வு எப்படி தலைகீழா புரட்டி போடுதுன்னு பார்ப்போம். முதல்ல ஒரு சின்ன உதாரணம். நாம இன்னைக்கு திராவிட மொழிகள்னு சொல்றோம்ல, அந்த திராவிடங்கிற வார்த்தையே தமிழுங்கிற வார்த்தையிலிருந்து வந்ததுதான்னு இந்த ஆய்வு சொல்லுது. எப்படின்னா, தமிழுங்கிற சொல் வட இந்தியால திரமிழன்னு மாறி, அப்புறம் திரமிட ஆகி, கடைசியா திராவிடன்னு மருவி வந்திருக்கு. சோ இதிலிருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். நம்ம பொதுவா என்ன கேள்விப்பட்டிருக்கோம்? தமிழ்ல நிறைய சமஸ்கிருத கலப்பு இருக்குன்னு. ஆனா இந்த ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, கதை அப்படியே உல்டா. தமிழ் ஒரு தூய சுதந்திரமான மொழி. சமஸ்கிருதம் தான் திராவிட மொழிகள் கிட்ட இருந்து நிறைய வேர் சொற்களை கடன் வாங்கியிருக்கு. தமிழ் தென்மொழி, சமஸ்கிருதம் வடமொழி. தமிழ் தான் ஆதி, சமஸ்கிருதம் பிந்தையது. இதுதான் இந்த ஆய்வோட மையவாதம். இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம். சரி, இவ்வளவு பெரிய விஷயம் உண்மையா இருந்தா இது ஏன் எல்லாருக்கும் தெரியல? ஏன் இது பாடப்புத்தகத்துல இல்ல? இந்த வரலாறு ஏன் மறைக்கப்பட்டுச்சு? அதுக்கும் இந்த ஆய்வு சில காரணங்களை சொல்லுது. அவங்க சொல்ற காரணங்கள் என்னன்னா, முதல்ல தமிழர்களோட தாயகமான லெமூரியாவே கடலுக்குள்ள போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆரியர்களுக்கு முந்திய தமிழ் இலக்கியங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டுடுச்சு. கிடைச்ச சில பழமையான நூல்களும் ஒன்னும் மறைக்கப்பட்டது, இல்லைன்னா தப்பா விளக்கம் கொடுக்கப்பட்டது. சமஸ்கிருதவாதிகள் சமஸ்கிருதத்துக்கு ஆதரவா பெரிய பிரச்சாரம் செஞ்சாங்க. கடைசியா தமிழ்ல இருந்த கலைகளையும் அறிவியலையும் சமஸ்கிருதத்துல மொழிபெயர்த்துட்டு அந்த மொழிபெயர்ப்பே மூலநூல் மாதிரி காட்டிட்டாங்க. இப்படி பல காரணங்களால தமிழோட பெருமை மறைக்கப்பட்டுடுச்சுன்னு இந்த ஆய்வு சொல்லுது.
இப்ப பாவாணரோட இந்த வாதங்களை நாம முழுசா ஏத்துக்கிறோமா இல்லையாங்கிறது ரெண்டாவது விஷயம். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், இந்த ஆய்வு நம்மள ஒரு முக்கியமான கேள்வியை கேட்க வைக்குது. நாம பேசுற மொழிய பத்தி நாம என்ன கதைகளை நம்புறோமோ அதுதானே நம்ம அடையாளத்தையே தீர்மானிக்குதா? யோசிச்சு பாருங்க.